கடந்த 1996ஆம் ஆண்டு தெலுங்கு சினிமாவில் அறிமுகமான நடிகர் பவன் கல்யாண் 25க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. சண்டை காட்சிகள்ல அதிரடி காட்டிய பவன் கல்யாணுக்கு ரசிகர்கள் பவர் ஸ்டார் பட்டம் அளித்திருந்தாங்க. கடந்த 2014ஆம் ஆண்டு ஜனசேனா என்ற கட்சியை தொடங்கி தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கினார் பவன் கல்யாண். இவர் கட்சியை தொடங்கிய போது சிரஞ்சீவி போலவே தோற்க போகிறாருன்னு பலரும் பேசிட்டாங்க. தன் மீதான விமர்சனங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பவன் கல்யாண் உடச்சு எறிஞ்சிருக்காரு. எனினும் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் ஜனசேனா ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் வெற்றி அடைந்தது. இப்பொழுது பவன் கல்யாண் அரசியலுக்கு டாடா காட்டிட வேண்டியதுதான் பல அரசியல் கட்சிகளும் தெரிவித்தன. பவன் கல்யாண் முன்னை விட தீவிரமாக செயல்பட்டு கட்சியை வளர்ப்பதற்காக கடுமையாக உழைத்தார். இடையே ஒரு சில படங்களையும் நடித்து மாஸ் நடிகர் அந்த அந்தஸ்தையும் தக்க வச்சுக்கிட்டாரு. நெல்லையில ஜெகன்மோகன் ரெட்டியின் அரசியல் ஆணவத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தெலுங்கு தேசம் மற்றும் பாஜகவுடன் கைகோர்த்தார். ஆந்திராவின் நலனுக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிவிச்சிருந்தாரு. பவன் கல்யாண் இந்த கூட்டணி அமைய கிங் மேக்கராக உருவெடுத்தது மட்டும் இல்லாம ஆந்திர அரசியல் களத்திலேயே திருப்புமுனையை ஏற்படுத்தி இருக்காரு. தேர்தல் முடிவுகள் வெளிவந்த நிலையில பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி 21 இடங்களிலையும் முன்னிலை பெற்றிருக்கு. பிதாபுரம் தொகுதியில் போட்டியிட்ட பவன் கல்யாண் சுமார் 1,34,394 வாக்குகள் பெற்று சுமார் 70,279 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி அடைந்தார். முக்கிய விஷயம் என்னன்னா சட்டமன்றத்தோட எதிர்கட்சி அந்தஸ்தையும் பவன் கல்யாணின் கட்சி பெற்றிருக்கு. பலரும் இவருக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தலைவர் விஜயும் தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. தனது அரசியல் பயணத்தை விரைவிலேயே தொடங்க இருக்கும் விஜய் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஆந்திர முதல்வராக பதவியேற்க இருக்கும் சந்திரபாபு நாயுடுவுக்கும் தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு விஜய்.